கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தொடக்க நூல் 32:22 கூறுவது போல, யாக்கோபு எல்லாவற்றையும் விட்டு யாப்போக் ஆற்றின் துறையை கடந்து தனித்திருக்க ஆண்டவரை நோக்கி, நீர் எனக்கு ஆசை வழங்கினால் ஒழிய உம்மை போகவிடேன். கடவுளிடம் போராடி இஸ்ரவேல் என்ற பெயரை பெற்றுக்கொண்டார். மத்தேயு 11:12 கூறுவது போல, திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகின்றது. தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றி கொள்கின்றனர். ஆம் பிரியமானவர்களே, யாக்கோபு போராடி இஸ்ரவேல் என்ற பெயரை பெற்றுக்கொண்டது போல, நாம் ஒவ்வொருவரும் தாகத்தோடு, ஆர்வத்தோடு, வாஞ்சையோடு கடவுளிடம் போராடி அந்த மீட்பின் வாழ்வை பெற்றுக்கொள்ள இறைவன் அருள் புரிவாராக. அதற்காக வேண்டுகிறேன். இறைவன் துணை புரிவார். ஆமென். இஸ்ரேல் என்ற புது பெயர் சூட்டி புதிய வாழ்வினை நான் காண